ஏன் உங்களுக்கு மட்டும் சாயப்பா பதில் சொல்லாம இருக்கிறாரு? குழப்பமா இருக்குதா? இன்னும் பல விஷயங்கள் புரியாம இருக்கிறதால கடவுள் பதில் தரல அப்படின்னு நினைச்சுக்கலாமா? அதுதான் உண்மையும் கூட. இந்த மாயுத்த பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுல கூட நம்மளால முழுசா கலந்துக்க முடியல. நமக்கு பாக்கியம் இல்லையா? இல்ல கர்மாக்கள் வழிவிடலையா? மாயை ஏதாவது ஒழுக்குதா? இன்னும் பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகரிக்குதா? இதற்கெல்லாம் தீர்ப்பதற்கு பல வழிகள் இருக்குது. அந்த வழிகள் தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். சோ நேத்து 22 பேருக்கு சாயப்பா இன்னைக்கு அற்புதத்தை நிகழ்த்தி உள்ளார். அப்ப இந்த 22 பேர் மட்டும்தான் இந்த பதிவை கேட்டாங்களா? இல்ல, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பதிவை கேட்டார்கள். அதுல 22 பேர். மீதி சாய்ராமுடைய கதி ஏன் கடவுள் தனக்கு சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கை அளிக்க முடியவில்லை? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? சோ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த வர நாட்களில் நமக்கு கடவுள் நிச்சயமாக ஓடோடி வந்து உதவிகளும் செய்வார். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி. அதிசயங்களையும் அற்புதங்களையும் புரிபவரே, எனக்கு நீ எதையும் செய்யவில்லை என்ற வருத்தத்தில் நான் இருக்கிறேன். இந்த பதிவை கண்ணால் பார்த்து விட்டேன். இந்த முழு பதிவையும் கேட்பேன். என்னுடைய கேள்விகளுக்கு இந்த பதிவில் பதில்கள் நிறைய உள்ளது. நானும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் புனிதமாக்கப்படுவேன். வெற்றி பெற்றவனாக திகழுவேன். எனது வீட்டிலும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் பலமும் பெருகும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை கேட்கப் போகிறேன். என் மீது கோபம் இல்லாமல் என் மீது, எங்கள் குடும்பத்தின் மீதும், எங்கள் அன்பேசாய் குடும்பத்தின் மீதும் இரக்கமாய் இருங்கள். உங்கள் கருணையோ கருணை. உங்கள் கருணைதான் எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்கள் மீது கருணையோடு இருங்கள். எங்கள் குடும்பத்தின் மீதும் கருணையோடு இருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. சோ தைரியமா இருங்க. இந்த பதிவுல சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இன்றோ நாளையோ நாளை மறுதினமோ நடக்கத்தான் போகிறது. கடவுள் உங்களை, இந்த பதிவை பார்ப்பவர்கள் அத்தனை பேரையும் அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. சாய்ராம். என் உயிரானவர்களே, 24 மணி நேரத்துல நமக்கு நல்லது நடக்க போகுது. நீங்க நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு இது சாத்தியம் அப்படின்னு நேத்து இரவு கொடுத்த பதிவில நாம சொன்னோம். 22 பேருக்கு அந்த நல்லது, ஒரு அற்புதம் நடந்திருக்குது. அந்த அற்புதத்தை நினைச்சு பார்க்கும் போதே எனக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அது கொடுத்தது. ஏன் சொல்ற அப்படின்னா, நாம அந்த அளவுக்கு தயாரா இருக்கிறோமா? ஏன்னா சாதாரணமான அற்புதம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு வேலை, ஒருத்தவங்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்குது, பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆயிருக்குது, ஃபாரின் ஏதோ விசாக்காக ட்ரை பண்ணாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இன்னும் சில பேர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நண்பனை நான் சந்திச்சேன், என்னுடைய நிலைமைய ரொம்ப பரிதாபப்பட்டு ஏதாவது உதவி செய்யறேன்னு சொல்லி
என்னோட நம்பர்லாம் வாங்கிட்டு போனாரு. இது போல 22 பேருக்கு. சோ கடவுளுடைய ஆசீர்வாதம் அன்பேசாய் குடும்பத்துல எப்படி இருந்திருக்குதுன்றத பார்த்து நானே மலைச்சு போயிட்டேங்க. இனி ஒவ்வொரு நாளும் வசந்த நாள் தான். இளையுதிர் காலம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனி வசந்த காலம்தான். இனி இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு இலையுதிர் காலம் கிடையாது. இனி எல்லாமே வசந்த காலம்தான் உங்களுக்கு. அதனால அந்த 21, 22 பேருக்குத்தான் நடந்திருக்குது, நமக்கு நடக்கலையே ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த 22 பேரும் வெறும் சாம்பிள் தான். பட் இன்னும் 48வது நாட்களில நடக்கக்கூடிய அற்புதம் இருக்கே, அது சொல்ல முடியாத அளவுக்கு அது மிகப்பெரிய சாதனையா, ஆச்சரியமா பார்க்கப்படும். அப்போ உங்க வாழ்க்கையிலையும் ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. யாரெல்லாம் அந்த 48 நாட்களை தொடர்ந்து இருக்கிறாங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்சு இருக்க போகுது. நீங்க யார் அப்படின்னு உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு காட்டவும் போறீங்க. நல்ல ஒரு வாழ்க்கைய வாழவும் போறீங்க. கடன் இல்லாத, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது. சோ எல்லா விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. நேற்று கொடுத்த பதிவு ரொம்ப லேட். உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போ பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 9:45 மேல ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. அது எடிட் பண்ணி, அதை ரெடி பண்ணி எல்லாம். ஆனா அந்த நேரத்திலையும் நீங்க காத்திருந்து பார்த்திருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்காரு கடவுள். சோ நம்ம சைடுல இருக்கக்கூடிய முயற்சியை தான் அவர் பார்க்கிறார். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்க, காத்திருக்கிறீங்களா, இது எல்லாம் அவருடைய கணக்குல ஓடுது. ஒரு அம்மா சொன்னாங்க, 8 மணி பதிவை பார்க்கல, 8 ஆகும்னு நினைச்சோம், 9 ஆகும்னு நினைச்சோம், திரும்பி திரும்பி திரும்பி. நல்ல வேலை நீங்க உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போட்டீங்க. எனக்கு ஒரு பக்கம் தூக்கம், நான் 10 மணிக்கெல்லாம் தூங்குறவ. ஆனா நீங்க வேற சொல்லிட்டீங்க 9:45க்கு கண்டிப்பா பப்ளிஷ் ஆயிடும் அப்படின்னு. எனக்கோ தூக்கம். அந்த வீடியோவை பார்த்த உடனே தூக்கம் எங்க போச்சுன்னு தெரியல. அந்த வீடியோவை முழுசா பார்த்து சாய்பாக்கு நன்றிகளை சொன்னேன். கனவுல இடி முழக்கத்தோட வந்தாரு. நம்ம அதுக்கு முதல் நாள் ஒரு ஆடியோட டைட்டில் கொடுத்துருந்தோம், இடி முழக்கத்துடன் நான் வருவேன். அதே போல இடி முழக்கத்துடன் அவருடைய அந்த கனவை பார்க்கும்போது உடம்பு மெய் சிலிர்த்ததுனாங்க. அப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா, கடவுளை காத்திருந்து வணங்கணும். நம்ம கையில காசு இருக்குதுன்னு ஸ்பெஷல் கியூல போயிடக்கூடாது. ஸ்பெஷல் கியூல போறவங்க போலாம், யாருக்கு முடியலையோ, வயசானவங்களோ, பசி தாங்காம இருக்கிறாங்களோ, இல்ல குழந்தைய வைத்திருக்கிறவர்களோ அவர்கள் போலாம். நம்மால நின்று சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்பெஷல் கியூக்கு பதிலா கால் கடுக்க நின்று கடவுளை தரிசனம் செய்யுங்கள். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கால் வலிக்க நின்று தன்னை தரிசனம் செய்யறாங்களே, அப்ப இவர்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டுமே. அந்த கோட்பாடுல கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். சோ பொறுமை காத்து வழியோட நீங்க பிரார்த்தனை பண்றீங்க. ஆக்சுவலா வழியோட பிரார்த்தனைய செய்யணும்னு நம்ம சொல்லல, ஏன்னா கடவுள் அப்படி நினைக்கல. பட் காத்திருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, காத்திருக்கிறது. ஸோ உங்க பொறுமை அங்கேயும் இல்லை. தெய்வத்தை உடனே வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து சீக்கிரமா பார்க்கணும், தெய்வத்தை கிட்ட பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. சரி, காசு உங்ககிட்ட இருக்குது, நீங்க பண்றீங்க. காசு இல்லாதவங்க எத்தனையோ பேர் தெய்வத்தை பெருசா பார்க்க முடியலையே. அப்போ கடவுள்ல நீங்க கிட்ட பார்க்கும்போது கடவுள் தூரமா இருக்கிறவங்களை பார்க்கிறாரு. அப்ப நீங்க மறையிறீங்க, தூரமா இருக்கிறவர்களே கடவுள் பார்க்கிறார். ஸோ இது சின்ன உதாரணத்துக்கு தான், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். என்னங்க தரிசனம்
ரொம்ப லேட் ஆகுது, நான் சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க போராடுங்கன்னு சொல்றேன். முடியலன்னா அதுக்கு மாற்று வழியை நம்ம நிச்சயமா யோசிக்கலாம். சோ அதே போல இந்த 48 நாள்ல இருக்கும்போது ரொம்ப குடைச்சலா இருக்குதுங்க. முன்ன இருந்ததை விட இப்போ ஒரு கூடுதல் சுமை இல்ல வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டாங்க. ஒரே ஒரு காரணம் தான், மாயை. இதுவரைக்கும் நல்லவர்களா இருப்பவர்கள் தீயவர்களாக மாறுவார்கள். நடந்ததா? யாருக்கு நடந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாயாஜால போராட்டங்கள் நடக்கும். நமது 48 நாளுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன சொன்னோம்? கண்டிப்பா மாயை போட்டு தாக்கும். அதுதானே மாயுத்தம் பண்ணோம். மாபெரும் யுத்தம், மாயைக்கும் உங்களுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை தான் மாயுத்தான்னு சொன்னோம். அப்போ அது சரி, 48 நாள் இவங்கெல்லாம் விரதம் இருக்காங்க, சரி அந்த பயிற்சியில இருக்காங்க, நம்ம இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்குமா? இல்ல, கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணத்தான் செய்யும். உங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் ஈர்க்கத்தான் செய்யும். நான் தான் சொன்னேனே, போன வாரம் சண்டே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஒவ்வொரு இடத்துல பிரியாணி டம்மு 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 டம்முன்னு தட்டுறாங்க. பசி பிச்சுக்கிட்டு போகுது. அங்க ஹோட்டல் கிடையாது. நான் உப்பிலிப்பாளையம் போறதுக்கு பதிலா உப்பிலிப்பாளையம் வில்லேஜுக்கு போயிட்டேன். ஒரு பர்ச்சேசிங் உப்பிலிப்பாளையத்துல இந்த லைட்டிங்லாம் வாங்கணும்னு சொல்லி போனோம். ஆஃபீஸ்க்கும் சம்திங் இந்த ரூமுக்கும். அது மேப் போட்டா ஏதோ ஒரு இடத்துல போய் நிறுத்துது. அவங்க ஒரு பெரியவர், என்னங்க இங்க இல்ல சார், இது மாதிரி உப்பிலிப்பாளையம் போகணும், லைட்டு எங்க பிரிட்ஜுக்கு கீழே போகணுங்க. ஐயோ சாரிங்க, மேப்பை போட்டு நாங்க போட்டு வந்துட்டேன். அந்த இடத்துல பசி கொடுமை. அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசைவம் சைவ உணவகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் சேர்ந்திருப்போம். 2 மணி மதியானம் 1:45 ஐ திங்க் 2 போய் வாங்க கூட இல்லை. ஏன்னா பசி மயக்கத்திலே இருக்கிறோம். பொட்டு 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 போட்டு பிரியாணி தட்டுறாங்க, தட்டி 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 இது பண்றாங்க. சோ மாயை உன்னை வாட்டும், உன்னை விரட்டும், உன்னை மண்டியிட வைக்கும். அப்போ அந்த தெளிவு நம்ம கிட்ட இருந்ததால அங்க போகல. ஒருவேளை நான் பிரியாணி சாப்பிட்டு இருந்தேன்னா, சரி பசி, ரொம்ப பசி, கடவுளுக்கு தெரியாதா? அந்த மாதிரி கான்செப்டை எனக்கு சாதகமா எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த 48 நாள்ல இருந்து நான் வெளியில வந்திருக்கணும். அப்போ அந்த கண்ட்ரோல் நமக்கு வரணும். அதுதான் பதிவுல ஒவ்வொன்றா சொல்றோம். என்னென்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணணும் சொல்றோம். அதாவது ஒரு மேக்ஸுக்கு எக்ஸாம் போறீங்க. அப்போ மேக்ஸ் டீச்சர் சொல்றாரு, கொஸ்டின்ல ஏல இருந்து Z வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் வரும் அப்படின்னு. அதை படிச்சுட்டு போனா ஈஸி இல்லையா? சோ எல்லாமே சொல்லியாச்சு. அப்போ மாயுத்தாவில் என்ன நடக்கும் அப்படின்றத டிரான்ஸ்பரண்டா சொல்லியாச்சு, வெளிப்படையா சொல்லியாச்சு. அப்போ உங்களுக்கு தடை வருதுன்னா அந்த சொன்னதை நினைத்து கொள்ளுங்கள். அந்த லைவ்ல பாருங்க இருக்கும். கிட்டத்தட்ட அதை நம்ம PDF பண்ணவங்க கிட்டத்தட்ட பாதி பேர் நோட்டீஸ், அதாவது பிரிண்ட் எடுத்து நோட் மாதிரி போட்டாங்க, ஒரு புக்கு மாதிரி போட்டாங்க. அதுல என்ன எத்தனை பேர் நீங்க அதை PDF வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் சிலர் அந்த வீடியோல இருக்கக்கூடிய விஷயத்த மறுபடியும் பார்த்து அதுல நோட் பண்ணிக்கிறாங்க. சோ உன்னை துரத்தாமல் இருக்காது. அதுக்கு தெரியும். இந்த 48 நாள்ல மாயை உங்களை மாயை நினைக்குமா, 48 நாள்ல இவங்களை எதுவும் செய்யலைன்னா இவங்க தெளிவாயிடுவாங்க. அப்ப எப்படி அந்த கடனை வசூல் பண்ண முடியும்? ஒரு கடன்காரன் இருக்கான், 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டான். அவன் கண்ணு முன்னாடியே நீங்க இருக்கிறீங்க. திடீர்னு ஊரை விட்டு போகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அரசல் புரசல கேட்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? உங்களை உங்க வீட்டுக்கு முன்னாடியே உட்கார்ந்துருவான். உங்க பணத்தை வாங்காம உங்களை விட மாட்டான். ஏன்னா நீங்க எஸ்கேப் ஆகுறீங்கன்னு அவனுக்கு தெரியுது. அது போலதான் இங்கேயும் மாயை உன் வீட்டின் முன் உட்காரும். அது பல தடையையும் ஏற்படுத்தும், பல
நமக்கு பிடிச்சமான காரியத்தையும் ஏற்படுத்தும். ரெண்டு ஏற்படுத்தும். ஒண்ணு துன்பத்தை கொடுக்கும், திசை திருப்பும். இல்லை இன்பத்தை கொடுத்து திசை திருப்பும். நம்ம நினைக்கிறோம் துன்பம் தான் நமக்கு பெரிய எதிரின்னு. இல்லை, துன்பத்தை விட இன்பம் அதை விட 100 மடங்கு எதிரி. உங்களுக்கு இன்பத்திலேயே வச்சிருக்கணும். இந்த குடிகாரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போதை இறங்காம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சரக்கு. கவலைகளை மறப்பதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே கவலைகளை மறக்க முடியுமா? மறக்க முடியாது. தெளிவானதுக்கு அப்புறம் மீண்டும் 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 நாம என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளும் மீண்டும் வருமே. அதுக்கு என்ன செய்வது? அது தெரியாது. அதுக்குதான் தெளிவு வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மறுபடியும் மறுபடியும் அந்த ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தெளிவு வந்துச்சுன்னா பயம் வந்துடும். பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு. ஸோ சந்தோஷத்துக்காக குடிக்கிறவங்களை விட கவலைகளாலையும் துக்கத்தாலையும் துன்பத்தினாலையும் வரும் வாழ்க்கையை சமாளிக்க முடியாமல் இருப்பதாலும் தான் அதிகமாக மது அருந்துகிறார்கள். இதுதான் உண்மையும் கூட. இல்லைன்னா ஒரு விதம் பயம் வந்துடும். தெளிவு வந்துச்சுன்னா பயம் வந்துடும். என்ன பண்றது, ஏது பண்றது. சரக்கு அடிச்சுட்டா பயம் இல்லை. சரி, அவன் குடிச்சிருக்கான், அவனை எது கேட்கக்கூடாது, அவன் சரியான மனநிலையில இல்லை அப்படின்னு தண்டிக்கிறவன் கூட தண்டிக்காமல் போவான். அது அவனுக்கு வாய்ப்பா வருது. அதனால மீண்டும் 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 அவன் குடிச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான். அப்ப தெளிவு வந்துருச்சுன்னா குமுறி எடுத்துருவாங்கல்ல, அதே போலதான் இங்கேயுமே. சோ மாயை என்ன பண்ணும்? இன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்டை எப்படி வேற திசையில நோக்கி பயணத்தை வைக்கும். பட் நாம தான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்பமும் துன்பம் தான் டேஞ்சர்னு பார்த்தா இன்பம் அதை விட டேஞ்சர் அல்லவா இருக்கிறது, அதை விட மோசமான சூழ்நிலை அல்லவா உருவாக்குகிறது. இதைதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். அப்ப இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில எல்லாமே தெளிவா புரிஞ்சிடும். இப்ப இன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பெருசா கொண்டாட மாட்டோம், பெருசா கவலைப்படவும் மாட்டோம். இதெல்லாம் மாயையோட ஏற்பாடு. இப்ப நல்வழியில போகும்போது, நாம கடவுளோட பாதையில போகும்போது இன்பமும் துன்பமும் நமக்கானது இல்லை. நம்ம வாழ்க்கையில தான் இருக்கு, ஆனா நமக்கானது இல்லைன்னு ஒரு பிரிச்சு வச்சு பார்ப்போம். ஒரு கஷ்டம், அது எனக்கு வாழ்க்கையில கஷ்டமா இருந்தாதான் எனக்கு கஷ்டம். ஒரு கஷ்டம் இருக்குது, ஆனா என்னை எதுவும் செய்யலைன்னா அது எப்படி கஷ்டமாகும்? புரியுதுங்க உங்களுக்கு? ஒரு ரோட்டுல ஒரு நாய் படுத்து கிடக்குது. அந்த நாய் நம்மளை எதுவும் செய்யல. அப்போ அந்த நாய்க்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்ட் தானே? அதே போலதான் கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் என்னை எதுவும் செய்யல, நான் என் கஷ்டத்தை பார்த்து பயப்படணும். இதுதான் கடவுளோட வழியில நம்ம நடப்பதற்கு உண்டான வழிகள். இருந்து பாருங்க. உங்களுக்கு நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க அதை அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். இல்லைன்னா சும்மா வெறும் வார்த்தைகளா போயிடும். சரி, யார் அனுபவிப்பாங்க? சொல்லக்கூடிய வார்த்தைகளை யோசிச்சு செயல்படுத்துங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள கூடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாம அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ண முடியும். ஸோ மாயை நிச்சயமாக உன்னை மென்று தின்றுவிடும், இல்ல அணுவணுவா கொள்ளும். ஆனா எதிர்த்து நின்று போராடும் பொழுது அந்த மாயை உன்னை விட்டு அகலும். அப்ப நீங்க எதிர்த்து நின்னா அது போராடுறத நிறுத்திடும். அதை எதிர்த்து நிக்கலைன்னா அதை ஒண்ணு தடையை ஏற்படுத்தும், இல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த ரெண்டுல தான் நம்ம மனுஷனுடைய மனசு டைவர்ட் ஆகுது. சரிங்களா? சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. மாயையை பற்றி நீர் இந்த பதிவின் மூலமாக சொன்னதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். உண்மைதான் சாயப்பா. என்னைக்கு நான் சரியாக இருக்க வேண்டும், சரியாக இயங்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அன்று நான் சரியில்லாதது போல் உணர்கிறேன். என் வாழ்க்கையில் அன்றுதான் பெரிய தடையும் தடங்களும் ஆபத்தும் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் என்னை ஆட்கொள்கிறது.
அதனால் என்னுடைய மனம் குழப்பம் அடைகிறது. இந்த பதிவின் மூலம் அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். தெளிவான குழந்தையினால் எதையும் உருவாக்க முடியும், அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் இனி மாயை பற்றி பயப்படவோ அதை நினைத்து கவலைப்படவோ மாட்டோம். பயமும் கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுவோம். வாழ்வதற்கு நீங்களே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தெய்வத்தின் துணையின்றி எதுவும் நடக்காது என்பதை நாங்கள் அறிவோம். இனி உனது நாமத்தின் படியும் இனி உனது துணையின் படியும் நான் வாழ்வேன், சாதிப்பேன் சாயப்பா. இது உங்கள் மீது சத்தியம். எங்கள் குடும்பத்தை நீர் பார்த்து கொள்ளுங்கள். எங்கள் குடும்பத்தில் யாருக்கு என்ன தேவைகள் இருப்பது என்பதை நீர் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை சீக்கிரமாக எங்களுக்கு தாருங்கள். வாழ்க்கையில் நாங்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருப்பது என்பதை நீர் அறிவீர். நாங்கள் செய்த பாவத்திற்காக சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்கிறோம் என்பது உண்மை. மாயையும் கர்மாக்களும் எங்களை போட்டு பாடாய்படுத்துகிறது. அதை நீங்கள் தான் எங்களுடன் இருந்து அதை விரட்ட வேண்டும். எங்களுக்காக யுத்தம் செய்யுங்கள். யுத்தம் செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஸோ பிரார்த்தனையும் முடிஞ்சிடுச்சு. சந்தோஷமா நல்லபடியா நம்ம வாழ்ந்து கடவுளுக்கு நமது நன்றியை காணிக்கையாக்கலாம் சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.